முதலமைச்சர் அவர்களே, உங்களுக்கு இந்த புக் வந்துச்சா? இந்த புக் வந்துச்சா? சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது. ஜூனியர் விகடனுடைய அட்டை படம். தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் முதலமைச்சரே, ஜூனியர் விகடனின் அட்டை படம். கடிவாளம் இல்லாத அதிகாரிகள் சந்தி சிரிக்கும் சட்ட ஒழுங்கு. இது ஜூனியர் விகடனுடைய அட்டை படம். முதலமைச்சர் பார்த்தாரா? எங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல ப்ரோ. கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். முதல் கவர் ஸ்டோரி எடிட்டர் எழுதியிருக்கார். இது நான் எழுதல, ஜூனியர் விகடன் எழுதியிருக்கு. என்னடா இந்த அளவுக்கு இறங்கிட்டீங்க? தமிழன் பிரச்சனை இது ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கு. ஜூனியர் விகடனோட அட்டப்படத்தை காட்டிட்டா விஜய் அவர்களை பத்தி இப்படி பேசிட்டாங்க, விஜய் அவர்கள் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழன் பிரச்சனை கதறத பார்க்கும்போது 2000 இருந்து 2026 வரைக்கும் ஜூனியர் விகடன் வந்து திமுகவை வந்து ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 50-60 அட்டப்படம் போட்டிருக்கோம். அதுல சில அட்டப்படத்தை நான் சாம்பிள் காட்டுறேன், அதை பாருங்க. தமிழன் பிரச்சனை இந்த அட்டப்படம் 4/1/2006 வந்தது. இந்த அட்டப்படம் 3/9/2005 வந்தது. இந்த அட்டப்படம் 20/8/2005 வந்தது. இந்த அட்டப்படம் 17/8/2005 வந்தது. இந்த அட்டப்படம் 14/7/2024 வந்தது. இந்த அட்டப்படம் தான் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். 14/9/2011 வந்தது. என்ன பிரச்சனை? தமிழன் பிரச்சனை இப்ப புரிஞ்சா? ஜூனியரோட அட்டப்படத்தை காட்டணும்னா உங்களோட கட்சியோட அட்டப்படங்கள் வந்து ஒரு 100 அட்டப்படத்தை என்னால காட்ட முடியும். அதனால இந்த ஜூனியரோட அட்டப்படத்தை காட்டி காமெடி பண்றதால கொஞ்சம் நிப்பாட்டுங்க தம்பிங்களா. இந்த பிரச்சனை ஆகட்டும், அதுக்கப்புறம் இந்த திமுக மொத்த கூட்டமாகட்டும், ஒரு மாசம் கூட இவங்களால அமைதியா இருக்க முடியல. கதறன்னு கதைட்டு இருக்காங்க. இந்த கதற கூட நல்ல கதறங்களா இருந்தா பரவாயில்ல, பொய்யான கதறங்களா கத்திக்கிட்டு இருக்கிறீங்கப்பா. கடைசியா ஒண்ணு சொல்லிக்கிறேன், இந்த பிரச்சனை ஆகட்டும், இந்த திமுக மொத்த கூட்டமாகட்டும், இந்த ஒரு மாசமா சோசியல் மீடியா நீங்க தான் கதறிக்கிட்டு இருக்கிறீங்க. மொத்த திமுக கூட்டமும் சோசியல் மீடியா கதறிக்கிட்டே இருக்கிறீங்க. இதே மாதிரி கதறிக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் மொத்தமா அடிச்சு ஓட விட்டுருவாங்க ப்ரோ. இது மாதிரி செய்யாதீங்க ப்ரோ. இதே மாதிரி போனீங்கன்னா வாட் ப்ரோ தாங்காது ப்ரோ.